இல்லை கர்மான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த மனித பிறவியே கர்மா எடுத்து தான் பொறந்திருக்கும். இந்த மனித பிறவின்றைய ஒரு கடனை கழிக்கிறதுக்கான விஷயம் தான். அது பல வகை இருக்குது கர்மால. நம்ம பொதுவாவே இப்போ ஒரு ஜாதகர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்குது, இந்த தோஷங்கள் இருக்குது, இந்த கர்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க கர்ம பலன் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கர்மாவை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுன்னா, உண்மையிலே என்னென்ன வகை கர்மா உங்க ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்த பார்க்கும்போது, உங்களுடைய கர்மாவோட அளவீடு எப்படி இருக்கு? அப்போ நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நல்லபடியா முடியுமா? முடியாதா? அதுக்கான விஷயங்கள் என்ன? அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, ஜாதகம்ன்றது ஒரு கண்ணாடி. எல்லா விஷயத்தையும் ஓவரால் பிக்சரா நீங்க ஸ்கேன் எடுத்த மாரி தெரிஞ்சுக்கலாம். நம்ப எதுக்காக பொறந்திருக்கோம்? இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? நம்ம எத நோக்கி டிராவல் பண்ணணும்? எந்த தெய்வத்த வழிபட்டா நல்லா இருக்கும்? உண்மையில நம்ம என்ன கர்மத்துக்காக இந்த பொறந்திருக்கோம்? கர்மன்னா வினைன்னு அர்த்தம். ஏற்கனவே செய்தனுடைய வினையுடைய தொடர்ச்சி தான் கர்ம வினைப்பயன்னு சொல்லுவோம். அப்போ அத குறைக்கிறதுக்கான வழிமுறை இறை பரிகாரம் மட்டும் தான் குறைக்கிறதுக்கான வழிமுறை. வேற எதுவுமே கிடையாது. இது மாய மந்திரமோ, மிகப்பெரிய யாகங்களோ, மிகப்பெரிய விஷயங்களோ கிடையாது. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.